வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் பாஸ்மதி ரைஸை 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் சோம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 3 பல்லு பூண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வதக்கிடலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். பாஸ்மதி அரிசியை ஊற வைக்காமல் சமைச்சோன்னா ஒரு மாதிரி அரிசி வேகாத மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஊறிடணும். இப்போது காரத்துக்கு தகுந்த வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாதி வெந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கிடணும். இந்த தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி முடித்ததுக்கு அப்புறமா தண்ணி விட்டுக்கலாம். 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இப்போ கலக்கிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பாஸ்மதி அரிசி நல்லா ஊறி இருக்கனால குக்கர் மூடி ஒரு விசில் விட்டோடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா அரிசி நல்லா வெந்துடும். ஊற வைக்காமல் யூஸ் பண்ணிங்கன்னா அரிசி ஒரு மாதிரி வேகாத மாதிரியே இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஊற வச்சு யூஸ் பண்ணுங்கள் பாஸ்மதி ரைஸை. அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது தக்காளி சாதம் பார்க்கவே. இப்போ பாஸ்மதி ரைஸில் குக் பண்ணுறதுனால கரண்டி வச்சு வேகமாக கிளறிடக்கூடாது. இந்த மாதிரி ஃபோர்க்கு வச்சு லேசாக கிளறிக்கணும். இல்லாட்டி அரிசி ஒரு மாதிரி குழஞ்சிரும். அந்த ஃபோர்க் வச்சு கிளறினோன்னா அரிசி உதிரியாக தனித்தனியாக வந்துடும். அவ்வளோதான். சூப்பரான ரொம்ப சிம்பிளான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நிஜமாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.